வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். பொதுவா நம்ம ஜாதகத்துல ராசி என்னவோ அந்த ராசிக்கு தான் போய் அர்ச்சனை செய்வோம். ஒரு கோயிலுக்கு போனோம்னா குருக்கள் கேட்கறதும் இதுதான். உங்க நட்சத்திரம் என்ன, உங்க ராசி என்ன, இதைதான் கேட்கிறாரு. நாமும் போய் அதுக்கு தான் அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரோம். நம்ம அர்ச்சனை பண்றது நம்ம ராசிக்கு நமக்கு அது சரிதானா, நமக்கு அது நன்மையை பயக்குமா, என்னைக்காவது நம்ம அதை யோசிச்சிருக்கோமா? ஏன்னா நம்ம எல்லாரையுமே நம்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளை பழக்கி வச்சுட்டாங்க. அதனாலேயே தான் நமக்கு லக்னம்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சு, பாவம்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சு. லக்னத்துக்கு நட்சத்திரம் இருக்கும், அது என்னன்னு அதை பத்தின ஒரு புரிதலே இல்லாம போயிடுச்சு. நட்சத்திரம் நட்சத்திரம், ராசி ராசி, இதையே வச்சு வச்சு நம்ம கிட்ட எல்லா கதையும் கட்டியாச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம அப்படியே இருக்க முடியாது இல்லையா? நம்மளும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு லக்னக்காரங்களும் யாரு பேர்ல அர்ச்சனை பண்றது, யாருக்கு அர்ச்சனை பண்றது? சில பேர் போவாங்க, அம்மா பேர்ல பண்ணுங்க அப்படின்பாங்க, அப்பா பேர்ல பண்ணுங்க அப்படின்னு. சில பேர் குழந்தைங்க பேர்ல பண்ணுங்க அப்படின்பாங்க. இன்னும் சில பேர் டைரக்டா சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்பாங்க. இதுல எது சரி? எல்லாமே சரிதான், அதே மாதிரி எல்லாமே தப்பு தான். என்ன சார் எல்லாமே சரின்னு சொல்றீங்க, தப்புன்னு சொல்றீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படின்னா, நீங்க டைரக்டா கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போய் டைரக்டா நீங்க சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றீங்க. சாமி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் இதை சொல்லும். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வம். இப்போ குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா சாமி பேர்ல அர்ச்சனை பண்றது நல்லது. அங்க போய் நமக்கு நம்மளுடைய நட்சத்திரத்துல அர்ச்சனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள், முன்னோர்கள் வழிவந்த தெய்வம். அதனால அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணும்போது நம்மளுடைய 5ஆம் பாவம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இதுவே மற்ற கோயில்களுக்கு போகும்போது அங்க போயிட்டு நம்ம சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அது உங்க லக்னத்துக்கு 9ஆம் பாவமா வந்தாதான் நல்லது. 6 8 12 வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 9ஆம் அதிபதி போய் 6 8 12 நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சம்பந்தமே இல்லாம சும்மா கிடக்கிற சங்க எடுத்து ஊதி கெடுத்த மாதிரி ஆயிடும். நம்முடைய ஜாதகத்துல லக்னம் எங்க குறிக்கப்பட்டிருக்கோ அந்த லக்னத்துக்கு 5வது ராசியும் 9வது ராசியும், அதுதான் நமக்கு பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணியங்கள் மூலியமா நமக்குன்னே இருக்கு, நமக்குன்னே வரக்கூடியது, நமக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்க்கக்கூடிய 2 ராசிகள். ஒரு கோயிலுக்கு போகும் பொழுது நம்ம நம்ம பேர்ல அர்ச்சனை பண்றோமோ இல்லையோ, இந்த 5ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் ஒரு அர்ச்சனையை பண்ணிடணும். இல்ல அர்ச்சனையே பண்ணலையா, எனக்கு அர்ச்சனை பண்ணலாம் பிடிக்காது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மனசார அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு தெய்வத்தை கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு நிம்மதியா வீட்டுக்கு வரும். நான் போய் 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணி அர்ச்சனை பண்ணேன், நான் 2000 ரூபாய் செலவு பண்ணேன், இப்படி எல்லாம் சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 1 ரூபாய் கூட செலவு இல்லாம, 1 ரூபாய் கூட அந்த கோயிலுக்குன்னு செலவழிக்காம, நான் மனசார சாமியை கும்பிட வந்தேன், எனக்கு அவரை பார்த்தா போதும், அவர் கோயில்ல வந்து நின்னா போதும் அப்படின்ற ஒரு மனசோட ஒரு கோயிலுக்கு போனாலே அந்த கோயில்ல இருந்து பரிபூரணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். இது சார் நான் கோயிலுக்கு போனாலே நல்லா அர்ச்சனை எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு சாமியை கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கள குறையெல்லாம் சொல்லலை, அவங்களுக்கு அவங்க என்னப்படி என்ன செய்யறாங்களோ அதை செய்யணும். இப்படி செஞ்சாதான் சாமி அருள் கொடுக்கும். கோயிலுக்கு போய் மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை தட்டு வச்சு அர்ச்சகருக்கு தட்டுல 1000 ரூபாய் பணம் வச்சு ஆறவங்களுக்கு எல்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் தானம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணாதான் அங்க எனக்கு பாக்கியம் கிடைக்குமான்னா கிடையாது. எதை செஞ்சாலும் நம்மளுடைய ஆள் மனசு மனப்பூர்வமா அந்த விஷயத்த செய்யணும். செய்யும் போது கண்டிப்பா அதுல நமக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். உதாரணத்துக்கு எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். நார்மலா நான் சொன்னேன், உங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த கோயிலுக்கு போன உடனே அங்க இருந்த பூசாரிகளா குருக்களா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, வீட்டுல வந்து கோழியை சுத்தி காவு கொடுத்தா சரியா போயிடும், நாங்களே வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லவும், சார் நீங்க எனக்கு உடனே கால் பண்றாங்க, நீங்க சொன்னீங்க போனோம், அந்த மாதிரி வீட்டுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே வந்து சரி பண்ணி தரணும்னு கூட சொல்லிட்டாங்க, எதுவும் காசு பேசி கேட்கலீங்களா, எதுவும் டிமாண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. சரி, ஏதோ இவங்க செஞ்ச புண்ணியமா இருக்கலாம், ஏதோ வந்து வீட்டுல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இவங்க மனசுக்கு அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னாவது நம்பட்டும் அப்படிங்கிறதுக்காக நானும் அதை கண்டுக்கல விட்டுட்டேன்.
நேத்தி கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னைக்கு வரலாம், அமாவாசையா இருக்கு, அமாவாசை வருது இல்லைங்களா, இந்த அமாவாசை வருது, அன்னைக்கு செஞ்சோம்னா பரிபூர்ண இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதுக்கு அவங்க அப்பதான் அந்த டிமாண்டே வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நாங்க 4 பேர் வருவோம், 4 பேருக்கு இவ்வளவு தொகை ஆகும், அதுக்கப்புறம் கோழி சுத்தி சடங்குலாம் பண்ணுவோம், அந்த சடங்குலாம் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த கோழி காவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஏற்படும் தீட்டு இருக்கு இல்லையா, அந்த தீட்டு கழிக்கிறதுக்கு ஒரு பூஜை பண்ணுவோம், இது எல்லாம் சேர்த்து ஒரு கணிசமான அமௌண்ட், ஒரு நல்ல அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட் கேட்ட உடனே எனக்கு கால் பண்றாங்க. என்ன சார் நீங்க இப்படி சொன்னீங்க? நான் சொன்னேனா? நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி சொல்றாங்க, வந்து இவ்வளவு பணம் கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல சத்தியமா. நான் உங்களை கோழி வாங்கி விட சொன்னேனா? நான் வந்து உங்க கோழி உங்க வீட்டுல செய்வன இருக்கு, அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னேனா? எதுவுமே சொல்லலையே. சும்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. அங்க போயிட்டு அவங்க அதை சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. இல்ல, சரி சரி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் சொன்னேன், சரி கோழி வாங்கி விடணும் அப்படிங்கிறது உங்க மனசுல பதிஞ்சிருச்சு இல்லையா, சரி அந்த கோழியை வாங்கி அந்த கோயிலுக்கு போய் தானமா நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க, பெருசா ஒன்றும் தோஷம் கிடையாது. ஏன்னா அவங்க மனநிலைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம சொல்லி ஆகணும். நான் வேணா நைட்டு கொண்டு விட்டுட்டு வந்துட்டுமா? அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க கோயில சொல்லிட்டாங்க, திரும்பி இந்த கோயிலுக்கு போனோம்னா நம்மளை பார்த்து அவங்க கேட்பாங்க, அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு பயம். இந்த மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை சொல்ல வரேன். ஒரு மனிதனுடைய மனநிலைய மாத்துறதுக்கு, மனநிலைய குழப்பறதுக்கு இங்க இப்போ நிறைய இருக்கு. அப்போ நாம குழம்பணுமா குழம்பக்கூடாதா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய உரிமை நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் அதுல தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சம்பவத்தை சொன்னேன். சரிங்களா? இப்போ நம்ம டாபிக் குள்ள வரும். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம அர்ச்சனை பண்றத முக்கியத்துவம் கொடுக்கறத விட, நம்மளுடைய லக்னத்துக்கு 5வது ராசி என்ன, 9வது ராசி என்ன, அந்த ராசிக்கு நம்ம அர்ச்சனை பண்ணாலே நமக்கு நல்லது. இப்போ உங்க லக்னத்துக்கு 5வது ராசியா வரதே உங்களுடைய ஜென்ம ராசியா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கும். அப்போ நம்ம குழந்தைகளுடைய பேர்ல அந்த அர்ச்சனை பண்ணலாம். நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு பண்ணா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட். சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் பாவம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானத்தை குறிக்கும். இப்ப அப்பாவும் குழந்தையும் போறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பேர்லயும் அப்பா பேர்லயும் பண்ணலாம். இது வந்து நமக்கு இயற்கையாவே நாம செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பக்கம் இயற்கையாவே எடுத்து வந்து கொடுக்கறதுக்காக நாம மேற்கொண்டும் அந்த பாவங்களுக்கு நல்ல செயல்களை, தர்ம செயல்களை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்தவித நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம அந்த செயலை நம்ம செய்யறோம். கோயிலுக்கு போய் நம்ம வேற எதுவும் தீங்கு நினைக்க போறது கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த நல்ல காரியம், அந்த செயல் அங்க நடக்கிறதுனால அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் நல்லபடியா இயங்கும். நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்தும் தடைகள்ல இருந்தும் நம்மளை அது காப்பாற்றும். இதுதான் மத்த இருக்கிற அத்தனை ராசி லக்னங்களுக்குமே பொருந்தும். நீங்க லக்னத்துக்கு 5, 9 எடுத்தும் பண்ணலாம். உங்க சந்திரன் எங்க நிக்கிறாரோ அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடமும் எடுத்து பண்ணலாம். உங்க லக்னத்துக்கு அதிபதி எந்த ராசியில நிக்கிறாரோ அதுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடமும் எடுத்து பண்ணலாம். புரியுதுங்களா? இதுதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்னம் குறிக்கப்பட்டிருக்கும், கிரகங்களுடைய நிலைகள் குறிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதனுடைய நிலைப்பாடுகள்ல உங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம், கிரகங்களுக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். சரி சார், இப்போ எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, நான் ஒரு நல்ல தேதி குறிக்கணும், நல்ல ஒரு மாசம், எனக்கு யோகமான மாசம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க லக்னத்துக்கு எப்படி 5, 9 அப்படிங்கிற பாவங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும், அந்த பாவங்கள் அந்த ராசிகள் குறிக்கக்கூடிய மாதங்கள் அதை எடுத்து நாம சுபகாரியம் பண்ணிக்கலாம். சரி, மாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். சார் மாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியாது, எந்த ராசி எந்த மாசம்னு தெரியாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இப்ப மேச ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேச ராசி அப்படிங்கிறது சித்திரை மாசம் தொடங்கக்கூடிய மாசம். சித்திரையிலேருந்து வருஷலா 12 மாசத்துல ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீனத்துல பங்குனி மாசத்தோட முடிஞ்சிடும். இப்ப மேசத்துக்கு 5வது மாசம் எது? ஆவணி மாதம். 9ஆம் மாதம் எது? மார்கழி மாதம். இந்த 5, 9 மாதங்கள்ல தான் இந்த சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதங்கள்ல வச்சாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. சரி சார், மாதத்தை கண்டுபிடிச்சிட்டோம், எந்த கிழமையில வைக்கிறது? 5ஆம் பாவமா இப்போ சிம்மம் வருது அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும். தனுசு வீடு குருவோட வீடு அப்படின்னா வியாழக்கிழமையை குறிக்கும். கிழமை கிடைச்சாச்சு.
எந்த நேரத்துல சார் வைக்கிறது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை குரு ஹோரையிலையும் வியாழக்கிழமையில குரு ஹோரையிலையும் நீங்க பண்ணலாம். அந்த டைமிங்ல நம்ம நல்ல காரியங்களை செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்றபடி இந்த கிரகம் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதுல போய் நம்பிக்கையை வச்சு அதுல மனசை கொண்டு விட வேணாம். உங்க ஜாதகத்திலேயே தான் இருக்கு நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்வியல் தத்துவம் எங்க அடங்கி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துலதான் அடங்கியிருக்கு. நான் பிறந்துட்டேன், நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை எல்லாத்தையும் தான் நாங்க ஒண்ணு ஒண்ணா ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிறோம். சரி, எனக்கு ஜாதகமே இல்லை, நான் என்ன பண்றது? அடுத்த கேள்விதான், எனக்கு ஜாதகமே இல்லை, நான் என்ன பண்றது? ஜாதகமே இல்லைன்னா நீங்களா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள்னு அர்த்தம். அந்த ஜாதகத்துல இருக்கிற குறிப்புகளை வச்சு இவனுடைய வாழ்க்கையை இவன் தொடங்க வேணாம், இவனுடைய வாழ்க்கையை இவன் கையிலே கொடுத்துற, நீ தீர்மானிச்சுருவோம் வாழ்க்கைய எப்படி வாழணும்னு நீ தீர்மானிச்சுக்க அப்படின்னு விடப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகமே இருக்காது. அவனை பாருங்க, ஜாதகம் இல்லாதவன் வாழ்க்கையில அத்தனை அடியும் படுவான், அத்தனை அசிங்கமும் படுவான், அத்தனை அவமானமும் பட்டு வாழ்க்கையை தெரிஞ்சுப்பான், எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டு வாழ்வான், வாழ்க்கையில முன்னேறி வந்துடுவான். சில பேரை அதை கண்டுபிடிக்க முடியாம தீய வழிகள்ல போயிட்டு எப்படியும் சாகும்போது இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத தெரிஞ்சு உணர்ந்துதான் சாகும். அப்போ ஜாதகம் இல்லை அப்படிங்கிறதுனால கவலைப்பட வேணாம். ஜாதகம் இல்லையா, சந்தோஷம்னு விட்டுருங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதா இருந்திருக்கும். உங்க மனசுல கொஞ்சமாவது மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை இந்த வீடியோ அனுப்புனா யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.